அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பேராமெட்ரைசேஷன் அல்லது டேட்டா ட்ரிவன் டெஸ்டிங். ஸோ ஒரு சினாரியோவுக்கு எப்படி மல்டிபிள் டேட்டா செட் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி சினாரியோவில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்டெப்புக்கு, அதாவது அந்த சினாரியோவில் உள்ள ஒரு ஸ்டெப்புக்கு எப்படி மல்டிபிள் டேட்டா பாஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதுவே வந்து ஒரு சினாரியோவில் எல்லா ஸ்டெப்புக்கும் மல்டிபிள் டேட்டா எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது வந்து பேராமெட்ரைசேஷன் அப்படிம்பாங்க. ஸோ பிடிடியில் பார்த்தீங்க அப்படின்னா விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஏற்கனவே லாகின் ஃபீச்சர் 2 சினாரியோ க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயே நமக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சினாரியோ அவுட்லைன், அதனோட மெத்தட் வந்து சினாரியோ அவுட்லைன் அப்படிம்பாங்க. வெரிஃபை login with multiple users. ஸோ இதான் வந்து சினாரியோ. ஸோ ஸ்டெப்ஸ் வந்து இதே தான். இதில் வந்து நம்ம வேல்யூ மட்டும் மாடிஃபை பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அடிஷ்னலாக என்ன ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் name and password. It's no examples defined. ஓகேங்களா. ஸோ அதுக்காக நம்ம இந்த வெப்சைட்லேருந்து ஸோ மல்டிபிள் யூஸர் யூஸ் பண்ணிக்கலாம். லாக் அவுட் யூஸர் வேண்டாம், ஏன்னா இது அக்சஸ் இல்லை. பாஸ்வேர்டு வந்து சீக்ரெட் சாஸ். ஓகேங்களா. ஸோ அதே போல் ப்ராப்ளம் யூஸர் சீக்ரெட் சாஸ் ஸோ இப்போதைக்கு ஒரு 3 யூஸர் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணணுமோ அவ்வளோ டேட்டா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இப்போதைக்கு நான் 2 காலம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மல்டிபிள் காலம் எவ்வளோ காலம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூசர் நேமை இங்கே பாஸ் பண்ணுறோம். எப்படின்னா அதாவது இந்த மாதிரி பாஸ்வேர்டு. ஸோ லாக் அவுட் டெக்ஸ்ட் அதே தான், அதனால் இந்த மெத்தடை வச்சுக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு மட்டும் இங்கே நமக்கு மாறும். ஸோ இந்த ஹெடர் நேம் தான் வந்து இங்கே பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். டிஃபைன் ஸ்டெப்.
ரிமூவ் பண்ணிக்கலாம். டாட் ஸ்டார் டாட் ஸ்டார். ஸோ 2 ஆர்குமெண்ட் ஸ்ட்ரிங் யூசர் நேம் ஸ்ட்ரிங் pwd. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம பில்ட் பண்ணுவோம், பைண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஏற்கனவே இருக்கிற மெத்தடே போதும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம இதுக்கு தேவையில்லை. ஸோ ஏற்கனவே இருக்கிற மெத்தடே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, சிங்கிள் கோட்ஸ் டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ப்ராக்கெட்டில் கொடுக்குறோம் இல்லைங்களா, ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. அதனால் சிங்கிள் கோட். ஓகே, ஸோ இப்போ பைண்ட் ஆயிடுச்சிங்களா? ஸோ ஏற்கனவே நம்ம பில்ட் பண்ணி வச்சுருக்கறதுனால பைண்ட் ஆகிருக்கும். ஸோ லாகினில் பார்த்தீங்கன்னா த்ரீ சினாரியோ எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ லாகின் வித் மல்டிபிள் யூசர்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டேட்டா செட்டுக்கும் ஒரு டெஸ்ட் கேஸாக கன்சிடர் பண்ணியும். ஆனால் ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒரே ஸ்டெப் தான். ஒவ்வொரு டேட்டாவுக்கும் ஒரு டெஸ்ட் கேஸ் ஒவ்வொரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூசர் லாகின் பண்ணிட்டாரு. செகண்ட் யூசர் ப்ராப்ளம் யூசர், ஓகே. தேர்ட் யூசர் பர்ஃபார்மன்ஸ் கிளிச் யூசர், ஓகேங்களா? ஸோ இது 3 நம்ம டேட்டா செட் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து டேட்டா ட்ரிவன் டெஸ்டிங் அப்படிம்பாங்க. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட் கேஸுக்கு மல்டிபிள் டேட்டா கொடுக்குறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு டைமும் ஒரு யூஸர் எடுத்துருது. ஸோ இந்த மாதிரி ஹெடர் நேமு ஸ்டெப்ஸில் எங்கே வேணாலும் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். எந்த ஸ்டெப்புக்கு அந்த டேட்டா தேவையோ அந்த ஸ்டெப்புக்கு நம்ம பாஸ் பண்ணி இங்கேருந்து நம்ம ஆர்கியூமெண்ட் அது என்ன டைப் ஆஃப் வேல்யூ அந்த டேட்டா டைப் கொடுத்து ஸோ அங்கேருந்து நம்ம ஸ்டெப்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பேராமெட்ரைசேஷன் பண்ணும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.